ஸோ beware ஆஃப் இமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸ் அண்ட் சைக்கோபாத் போத் மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் நான் வந்து போட்டிருந்தேன். அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் டேட்டிங் ஆப் மூலமா ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற ஒரு ஆவலோட இந்த டேட்டிங் ஆப்ல அவங்கள என்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் டெக்னாலஜியில நமக்கு இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள்ன்றது நிறையவே இருக்கு, முக்கியமா டேட்டிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கோஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். அவங்க எப்படி வந்து அவங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டேட்டிங் ஆப் எபிசோட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஐ எம் புட்டிங் இட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது மட்டும் இல்லாம சீரியஸா ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குற இந்த விமனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு ஃபன்னுக்காக நான் வந்து டேட்டிங் ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றேன், ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கான வீடியோ இது வந்து கிடையாதுங்க. ஸோ கமிட்மெண்ட், ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட்குள்ள போற பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டிங் ஆப்ல வந்து சீரியஸ் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும், லாங் டேர்ம் பார்ட்னர்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியை தான் நீங்க பெரும்பாலும் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் மோனோகேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. பட் நீங்க எதிர்பார்த்து போற இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி சீரியஸ் ரிலேஷன்ஷிப்னு நீங்க எதிர்பார்த்து போற இந்த கேட்டகரிக்குள்ள தான் பாத்தீங்கன்னா நிறைய மென் இமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸும் நிறைய சைக்கோபாத்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சீரியஸ் கமிட்மெண்ட் இருக்கிற லேடிஸ் வந்து ஒரு எதிர்பார்ப்போட முக்கியமா இமோஷனலா அன்பை தேடி வீக்கா இருப்பாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அந்த மேனிப்புலேட்டர்ஸ் அதிகமா இருக்கிற இடம் எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் பார்ட்னரும் மற்றும் சீரியஸ் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் செல்ல அதிகமா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரி கீழே தான் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்க ஒரு டிவோர்ஸியா இருக்கிறீங்கனாலோ, இல்ல உங்களுக்கு அப்பா இல்லாத பெண்ணா இருந்தீங்கனாலோ, இல்ல உங்களை பத்தி உங்களுக்கு அதிகமா வந்து நான் அழகா இல்லைன்னு நினைச்சிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்துட்டீங்க அப்படின்னாலோ, நீங்க 3 கேட்டகரி பெண்கள் தான் இந்த இமோஷனல் மேனிப்புலேட்டர் சைக்கோபாத்துக்கான ஒரு டார்கெட் ஆடியன்ஸ். ஏன்னா நீங்க உங்களை பத்தி உங்களுக்கு ரொம்பவே இமோஷனலா வீக்கா இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு அன்பை தேடி நீங்க போகும்போது இந்த 2 கேட்டகரியில எனக்கு ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர், ஒரு சீரியஸ் பார்ட்னர் வேணும்னு நினைச்சு போவீங்க. பட் ஆக்சுவலா அப்படி நீங்க நினைக்கும் போது அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க நீங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களை இமோஷனலா மேனிப்புலேட் பண்ணலாம், உங்களை அன்புனால கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த இமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸும் சைக்கோபாத்தும். ஸோ சைபர் செல்ல பாத்தீங்கன்னா அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து இந்த கேட்டகரியில தான் பதிவு செய்யப்பட்டது. முக்கியமா ரொம்ப ரீசெண்டா சென்னையில ஒரு 24 வயசு பெண் வந்து அவங்களுடைய காதலன் வந்து ஃபேக் ஐடியில இருந்து அவங்களை ஏமாத்திட்டாங்க, மேனிப்புலேட் பண்ணி ஷி கமிட்டட் சூசைட் அண்ட் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து பதிவு பண்ணப்படுது. ஸோ அதனால பெண்கள் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் உள்ள போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. எப்படி இந்த பிஹேவியர்ஸ், மென் கிட்ட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டு பி கண்டினியூட் நெக்ஸ்ட் சீரிஸ். ஸோ எப்படி நீங்க கரெக்டான ஆணை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.